செருப்பு போட மாட்டேன்னு ஒரு புது கதையை சொன்னேன். தம்பி, நான் இப்போ சொல்கிறேன். தமிழ்நாட்டில் பெரியார், அண்ணா, கலைஞர் வழி ஆட்சி நடத்துகின்ற அன்பு தளபதி, போற்றுதலுக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆட்சி நடத்துகின்ற திராவிட மண்ணில் இனி வாழ்நாள் முழுக்க உன்னால் செருப்பே போட முடியாது. வாழ்நாள் முழுக்க உன்னால் செருப்பே போட முடியாது. கொஞ்சம் யோசிச்சு சபதத்தை எடுத்துக்க. சரிண்ணே, பாத்துருவனே. செப்பல் போடாம தான் இருக்கேன். ஜெயிலுக்கு போலியல்லண்ணே. ஜெயிலுக்கு போனா தானே தப்பு. மக்களுடைய பணத்தை தின்னுட்டு வேலை வாங்கி தரான்னு ஏமாத்திட்டு அதே துறைக்கு அமைச்சரா வந்து உட்கார்ந்துகிட்டு உச்ச நீதிமன்றமே அமைச்சரா தொடர வேண்டுமான்னு கேட்கிறாங்க. அதனால ஜெயிலுக்கு போறதுதானே தப்பு. செப்பல் போடாம இருக்கிறது என்ன தப்பு? ஆனால் 2026 நீங்க பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு. தமிழகத்துல மக்கள் தெளிவாக இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முடிவுரை எழுதிட்டாங்க. அதனாலதான் முதலமைச்சர் அவர்கள் எதுவுமே செய்யாம ரிவ்யூ மீட்டிங்லாம் வைக்கிறது இல்ல. மேடையை போட்டு பிரதமரை திட்டுறதுதான் மீட்டிங். மேடையை போட்டு பிஜேபியை திட்டுறதுதான் திமுகவுடைய வேலை. மக்களை போய் பார்க்கலாமே. மக்கள்கிட்ட இவ்வளவு பிரச்சனை இருக்கே, திமுக காரங்க ஏன் கீழே வர மாட்டாங்க? மேடையை போட்டு பாரதிய ஜனதா கட்சியை திட்டுவது மட்டுமே முழு நேர வேலையா திமுக வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் சட்டம் ஒழுங்குல இருந்து எல்லாம் தமிழகத்துல சந்திச்சிருக்குதுங்க. செருப்பு போட மாட்டேன்னு ஒரு புது கதையை சொன்னேன். தம்பி, நான் இப்போ சொல்கிறேன். தமிழ்நாட்டில் பெரியார், அண்ணா, கலைஞர் வழி ஆட்சி நடத்துகின்ற அன்பு தளபதி, போற்றுதலுக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆட்சி நடத்துகின்ற திராவிட மண்ணில் இனி வாழ்நாள் முழுக்க உன்னால் செருப்பே போட முடியாது. வாழ்நாள் முழுக்க உன்னால் செருப்பே போட முடியாது. கொஞ்சம் யோசிச்சு சபதத்தை எடுத்துக்க. சரிண்ணே, பாத்துருவனே. செப்பல் போடாம தான் இருக்கேன். ஜெயிலுக்கு போலியல்லண்ணே. ஜெயிலுக்கு போனா தானே தப்பு. மக்களுடைய பணத்தை தின்னுட்டு வேலை வாங்கி தரான்னு ஏமாத்திட்டு அதே துறைக்கு அமைச்சரா வந்து உட்கார்ந்துகிட்டு உச்ச நீதிமன்றமே அமைச்சரா தொடர வேண்டுமான்னு கேட்கிறாங்க. அதனால ஜெயிலுக்கு போறதுதானே தப்பு. செப்பல் போடாம இருக்கிறது என்ன தப்பு? ஆனால் 2026 நீங்க பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு. தமிழகத்துல மக்கள் தெளிவாக இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முடிவுரை எழுதிட்டாங்க. அதனாலதான் முதலமைச்சர் அவர்கள் எதுவுமே செய்யாம ரிவ்யூ மீட்டிங்லாம் வைக்கிறது இல்ல. மேடையை போட்டு பிரதமரை திட்டுறதுதான் மீட்டிங். மேடையை போட்டு பிஜேபியை திட்டுறதுதான் திமுகவுடைய வேலை. மக்களை போய் பார்க்கலாமே. மக்கள்கிட்ட இவ்வளவு பிரச்சனை இருக்கே, திமுக காரங்க ஏன் கீழே வர மாட்டாங்க? மேடையை போட்டு பாரதிய ஜனதா கட்சியை திட்டுவது மட்டுமே முழு நேர வேலையா திமுக வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் சட்டம் ஒழுங்குல இருந்து எல்லாம் தமிழகத்துல சந்திச்சிருக்குதுங்க.